வணக்கம். நான் நந்தகுமாரி. 3ஆம் பருவம் BA தமிழ். இன்றைய செய்தி. கொல்லிமலை கிராமங்களில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் திட்டத்தை செயல்படுத்த காங்கிரஸ் கோரிக்கை. மலை கிராமங்களில் பழங்குடியின மக்களின் நலனுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட 108 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ். நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை, போதமலை கிராமங்களில் வாழும் பழங்குடியின மக்களுக்காக இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவருமான PV செந்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழகத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அவசர மருத்துவ சேவையை விரைவாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக அரசு சார்பில் வாங்கப்பட்ட இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பயன்பாடின்றி உள்ளன. கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவசர மருத்துவ உதவி கிடைக்க வேண்டி இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக சாலை வசதி குறைவான மலை கிராமங்களில் பாம்பு கடி, கர்ப்பிணிகளின் அவசர நிலை, விபத்துகள், திடீர் உடல்நலக் குறைவு போன்ற சூழ்நிலைகளில் உயிர்காக்கும் பொருட்டு உடனடி சிகிச்சை அளிப்பதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் மருத்துவ உபகரணங்கள், ஆக்சிஜன் உருளைகள் மற்றும் முதலுதவி வசதிகளுடன் தயாராக உள்ள இந்த இருசக்கர ஆம்புலன்ஸ்கள் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் இல்லாததால் மருத்துவமனை வளாகங்களில் பயன்பாடின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே மலைப்பகுதி மற்றும் பழங்குடியின மக்களின் பாதுகாப்பை கருதி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் முடங்கி கிடக்கும் இருசக்கர ஆம்புலன்ஸ் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.